வணக்கம். மே மாதம் 11ஆம் தேதி இந்த இரண்டு செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். இன்று காலை விடியும் போதே எங்களுக்கு விபத்துக்களோடு கூடிய நாள் என்று சொல்லி ஓரளவு அறிகுறிகள் காண்பித்திருந்தன. குறிப்பாக நேற்றிரவு வெலிமடை பகுதியில் 10ஆம் தேதி இரவு வெலிமடை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் பலியாகி 30 பேர் காயமடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. அது ஒரு தனியார் பேருந்து ஒன்றின் விபத்து. இன்று அதிகாலை வேளையில் கொத்மலை பகுதியில், நுவரெலியா மாவட்டம் கொத்மலை பகுதியில் இடம்பெற்ற விபத்து தான் இந்த நாளில் மிக பரபரப்பான விடயமாகவும் இந்த நாளில் அனைவருக்கும் சோகத்தை தந்த விடயமாகவும் அமைந்திருந்தது. இந்த விபத்து காரணமாக உடனடியாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 8 என்று சொல்லி குறிப்பிடப்பட்டாலும் இப்போது இந்த செய்தியை தருகின்ற இந்த நேரத்தில் அந்த எண்ணிக்கை 22ஆக உயர்ந்திருக்கிறது. அந்த துயர செய்தி, அந்த சம்பவத்தின் பின்னால் உள்ள விடயங்கள், அதுபோல உடனடியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் போன்ற சில விடயங்களை சொல்ல போகிறேன். இது மட்டுமல்லாமல் இந்த அன்னையர் தினம் அப்படி இருக்கும்போது இந்த தாய்மையின் பெருமையை சரியான முறையில் வெளிப்படுத்துகின்ற ஒரு சம்பவமும் கூட மிக உருக்கமான விதத்தில் இந்த விபத்தின் போது நடந்திருக்கிறது. தன்னுடைய உயிரை தந்து பிள்ளையின் உயிரை காப்பாற்றிய தாய். இந்த நாளில் அனைவரையும் ஒரு துளி கண்ணீரையாவது சிந்த வைத்த ஒரு விடயம் அது. அதை பற்றியும் பார்ப்போம். இதேவேளை இன்று பிற்பகல் வேளையில் இது விபத்துக்குரிய விபரீதமான நாள்தான் என்பதை உறுதிப்படுத்துவது போல ஹட்டனில் ஒரு விபத்து ஒன்று இடம்பெற்றது. பள்ளத்திலே கார் ஒன்று வீழ்ந்திருந்தது. நல்ல காலம் பயணித்த ஐவருக்கும் எந்த விதமான பாரதூரமான காயங்களும் இல்லை என்று அறிக்கை தரப்படுகிறது. இப்போது நடைபெற்று வருகின்ற பல்வேறு சம்பவங்கள் தொடர்பான எதிர்வரைகளும் அதிர்வுகளும் இப்பொழுது அனைவராலும் உணரப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. தேர்தலோடு சம்பந்தப்பட்ட விடயம் மட்டுமல்ல, அண்மை காலத்தில் இடம்பெற்ற இந்த மாணவியின் தற்கொலை சம்பவம் பற்றிய விடயமும் கூட. கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பது பற்றி இன்னும் இழுபறி இருந்து கொண்டிருக்க கொழும்பை அதிர வைத்த ஒரு சம்பவம் தான் அண்மையில் கொட்டாஞ்சேனையில் தன் உயிரை மாய்த்துக் கொண்ட மாணவி அம்ஷிகா. அவரது மரணம் தொடர்பான பல்வேறு விடயங்கள் இப்பொழுது எழுப்பப்பட்டு வரும் வேளையில் பல்வேறு மர்மங்களும் துறங்கி கொண்டிருக்கின்றன. அதுபோல இதிலே அரசியல் ஏதோ ஒரு விதத்தில் இடையோடி இருக்கிறது. இதனால் தான் அரசியல் சம்பந்தப்படக்கூடாது என்று பல பேர் சொல்வதற்கும் பின்னணி இருப்பதாக நான் தொடர்ச்சியாக சொல்லி வந்தேன். ஆனால் மக்களது போராட்டம், அதுக்கு பிறகு நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற இந்த விடயம், இந்த இரண்டும் சேர்ந்து இப்பொழுது எப்படியாவது இதற்கு ஒரு தீர்வு ஒன்று வேண்டும் என்பதை அனைத்து தரப்பும் சேர்ந்து வலியுறுத்தக்கூடிய நிலை ஒன்றுக்கு கொண்டு வந்திருக்கிறது. இன்று வெளியாகிய 2 விடயங்கள் இன்னும் இதற்கு மேலதிக பரபரப்பை கொடுத்திருப்பதோடு இதிலே எவ்வாறு அரசியல் பின்னி பிணைந்திருக்கிறது என்பதை வெளிப்படையாக காட்டுவதாக அமைந்திருக்கிறது. ஒன்று, NPP தேசிய மக்கள் சக்தியின் உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் கணக்கு மூலமாக காசு கட்டப்பட்டு செய்யப்பட்ட ஒரு விளம்பரம். அது யாருக்காக? கட்சிக்காரரை காப்பாற்றுவதற்காக. எப்படியான விளம்பரம்? அதை பற்றிய விவரங்களை விரிவாக கொண்டு வருகிறேன். இதே போல அம்ஷிகாவுக்கு நீதி வேண்டும் என்று கூறி நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது கருது கொண்ட ஆசிரியர்களுக்கு எதிராக பல்வேறு மிரட்டல்கள் இப்பொழுது பல்வேறு விதமாக நடைபெற்று வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. இதேவேளை இன்றைய நாளில் மட்டக்களப்பிலும் கொழும்பில் தன் உயிரை மாய்த்துக் கொண்ட சிறுமிக்கு நீதி வேண்டி ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. தமிழர்களுக்கு இலங்கையிலே நடந்த இனவழிப்பு தொடர்பாக கனடாவிலே எழுப்பப்பட்ட ஒரு நினைவு சின்னம் பற்றியும் இன்றைய செய்திகளிலே புகைப்படங்களோடு சொல்கிறேன். இன்னும் பல்வேறு செய்திகளும் இருக்கின்றன. அவை பற்றி விரிவாக விவரமாக நாங்கள் பார்ப்போம். நேற்றிரவு, அதாவது சனிக்கிழமை இரவு வெலிமடை பகுதியில் வைத்து, பசறை வெலிமடை பகுதியில் வைத்து தனியார் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானது. பாதையை விட்டு விலகி பள்ளத்தில் விழுந்ததன் காரணமாக இந்த தனியார் பேருந்து விபத்துக்குள்ளாகி இருந்தது. இதையடுத்து அந்த பேருந்திலே பயணித்த 30 பேர் காயமடைந்திருந்தார்கள் என்று சொல்லப்படுது. ஒருவர் கொல்லப்பட்டிருந்தார். இந்த தனியார் பேருந்து வெலிமடைக்கும் பண்டாரவளைக்கும் இடையே பயணத்தை மேற்கொள்வது என்று குறிப்பிடப்படுகிறது. தயாரபா பகுதியில் இந்த விபத்து சம்பவம் நேற்றிரவு பதிவாகி இருந்தது. இதையடுத்து காயமடைந்தவர்கள் உடனடியாக மீகஹவத்த மற்றும் வெலிமடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். போலீசார் அந்த இடத்துக்குள் வருவதற்குள் பொதுமக்களும் முடியுமானவரை மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். இது ஓரளவு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய மாதிரி, ஒருவர் தான் உயிரிழந்தார், 30 பேர் காப்பாற்றப்பட்டார்கள் என்று சொல்லக்கூடிய மாதிரி இன்றைய நாளில் அதிகாலை வேளையில் இடம்பெற்ற விபத்து மிக கோர விபத்தாக அமைந்திருந்தது. கதிர்காம யாத்திரையை முடித்துக் கொண்டு கதிர்காமத்திலிருந்து நுவரெலியா வழியாக குருநாங்கலை பயணித்துக் கொண்டிருந்தது அரச பேருந்து ஒன்று. கதிர்காம யாத்திரையை முடித்துக் கொண்டு தங்களுடைய ஊர்களுக்கு பயணிப்போம். இன்று அதிகாலை 4:30 அளவில் இந்த பேருந்து கொத்மலை பகுதி வழியாக கரண்டி எல்லை ஒன்று பகுதி இருக்கிறது. ரம்பொடை ஃபால்ஸ், இல்லாவிட்டால் ரம்பொடை அனுமார் கோவிலுக்கு அருகே இருக்கின்ற அந்த பகுதி. அந்த பகுதியிலே ஒரு பள்ளத்தாக்கில் வீழ்ந்து உருண்டு புரண்டு விபத்துக்குள்ளானதன் காரணமாக இதுவரைக்கும் 22 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அதிலே ஒரு தாயவரும் அடக்கம். அந்த தாயின் புகைப்படம் தான் இன்றைய நாளில் அனைவரையும் மனம் கலங்க வைத்த ஒரு விடயமாக அமைந்திருந்தது. முடியுமானவரை மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். அருகே உள்ள வைத்தியசாலைகளில் உடனடியாக அவசரமாக இவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக நுவரெலியா, நாவலப்பிட்டிய, கொத்மலை மற்றும் இதர இடங்களில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு இவர்கள் கொண்டு சேர்க்கப்பட்டார்கள். அதிலே
காயத்தின் காரணமாக அதிகமான ரத்தம் வெளியேறியதாலேயே இந்த 22 மரணங்கள் சம்பவித்ததாக சொல்லப்படுகிறது. படிப்படியாக மரணங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அனைவரையும் பயம் உலுக்க ஆரம்பித்தது. இந்த பேருந்திலே பயணித்தவர்கள் 52 பேர் என்று சொல்லி இறுதியாக கிடைத்த தகவல் ஒன்று சொல்கிறது. அதே வேளையில் ஒரு சில ஊடகங்களில் 70 பேர் பயணித்ததாக சொல்லப்படுகிறது. அப்படியாக இருந்தால் நிச்சயமாக இது ஒரு சிக்கலுக்குரிய விடயமாக இருக்கும். அதாவது ஓவர் கிரவுடட், அதிகமானோரை ஏற்றிச் சென்ற பேருந்தாக இந்த பேருந்து கருதப்படும். வாகன ஓட்டுநரின் தவறு என்று ஒரு சிலர் குற்றம் சுமத்துகின்றார்கள். ஆனால் காயத்தோடு இப்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்ற ஒரு சிலரிடம் வாக்குமூலங்கள் போலீசாரால் பெறப்பட்டதாக தெரிகிறது. அதிலே 2 பேர் குறிப்பிட்ட விடயங்கள் முக்கியமானவை. குறிப்பாக அதிகாலை வேளையில் திடீரென்று சடன் பிரேக் தடுப்புகள் பிரயோகிக்கப்பட்டதாக தாங்கள் உணர்ந்ததாகவும், இதையடுத்து பேருந்து பள்ளத்துள்ளே தடப்புடன் கவிழ்ந்து விழுந்ததாகி தாங்கள் உணரக்கூடியதாக இருந்தது என்றும், அந்த வேளையிலே விழிப்போடு இருந்தவர்கள் பல பேர் கூக்குரலிட்டார்கள். ஆனால் யாராலும் பஸ்ஸில் இருந்து வெளியே பாய்ந்து செல்லவோ இல்லாவிட்டால் தப்பிச் செல்லவோ முடியாமல் போனது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதன் காரணமாக ஒரு தடவை 2 தடவை அல்ல, 100 அடி தாழ்வான பள்ளம் என்று வரும்போது அந்த பள்ளத்தில் பஸ் பல தடவைகள் உருண்டு புரண்டிருக்கும். இதன் காரணமாகத்தான் பல உயிரிழப்புகள் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. உடனடியாக அந்த அதிகாலை வேளையிலே அங்கே கூடிய மக்களும் அதுபோல உள்ளூர் போலீசாரும் வந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் அவர்களால் காப்பாற்ற முடிந்தது இப்போது எஞ்சியிருப்போரைத்தான். 8 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. முடிவான விரைவாக அவர்கள் வைத்தியசாலைகளுக்கு கொண்டு சேர்க்கப்பட்டார்கள். பேருந்து பின்னர் இந்த பள்ளத்திலிருந்து மீட்கப்பட்ட வேளையில் அதன் உருக்குலைந்த நிலையை பார்க்கும் போதே எவ்வளவு கொடூரமான ஒரு விபத்தாக இந்த விபத்து அமைந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். பல தடவைகள் உருண்டதன் காரணமாகவும் இது பழைய ரக அசோக் லேலன் பேருந்து என்ற காரணத்தாலும் இந்த பேருந்து நசுங்கி போகிறது. இதன் காரணமாகத்தான் பல்வேறு உயிரிழப்புகள். இந்த உயிரிழப்புகளின் மத்தியில் அந்த தாயின் உயிரிழப்பு மனதை வருடுகின்ற ஒரு சோகமாக அமைந்திருந்தது. முதலில் அந்த தாய் சிகிச்சை பெற்று வருகின்றார், அவர் காப்பாற்றப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டாலும் தன்னுடைய குழந்தைக்கு உயிரை கொடுத்து உயிரிழந்திருக்கின்றார் என்று அன்னையர் தினத்தன்று அந்த தாய். அந்த புகைப்படம் இப்பொழுது பல பேர் மத்தியில் உருக்கமாக பகிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த குழந்தை இப்பொழுது தாயை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறது. உயிர் கொடுத்து காப்பாற்றும் தாய் என்பதை உண்மையாக உணர வைத்திருக்கின்றார் அந்த தாய். இதேவேளை அந்த இடத்திலே சுயநலம் பாராமல் தொடர்ச்சியாக பொதுநலனோடு பணியாற்றிய அத்தனை இளைஞர்களும், அங்கே பாடுபட்டு இந்த மீட்பு பணிகளில் உதவிய பொதுமக்களும் உண்மையில் பாராட்டக்கூடியவர்கள். இந்த விபத்து தொடர்பாக போலீசார் இப்போது எடுத்திருக்கின்ற தரவுகளின் அடிப்படையில் அநேகமாக பஸ் கொஞ்சம் வேகமாக வந்திருக்கும் என்றும், சடன் பிரேக் உடனடியாக அந்த தடுப்பை பிரயோகித்ததன் காரணமாக ஏற்கனவே பாதை மழை பனி காரணமாக ஈரடிப்பாக இருந்திருக்கும். அதுபோல இந்த பள்ளத்தாக்கம் அருகே இருந்த காரணத்தால் பேருந்து உடனடியாக கீழே சரிவிலே விழுந்திருக்கலாம் என்று சொல்லி கருதப்படுகிறது. இந்த பேருந்திலே தொழில்நுட்ப கோளாறுகள் ஏதாவது இருக்கின்றனவா என்பது குறித்தும் போலீசார் விசாரித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பான உடனடி செயற்பாடுகளில் இறங்கியிருந்தார் நெடுஞ்சாலைகள் மற்றும் போக்குவரத்து பிரதி அமைச்சரான பிரசன்ன குணசேன. அவர் உடனடியாக இந்த விடயங்களை கவனிக்கும் அந்த இடத்துக்கே விஜயம் செய்து போலீசார் சேர்ந்து இந்த கண்காணிப்பு பணிகளிலும் ஈடுபட்டிருந்தார். அதுபோல சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவும் அந்த இடத்துக்கு விரைந்ததாக சொல்லப்படுகிறது. அரசாங்கம் உடனடியாக உயிரிழந்தவர்களின் குடும்பம் அத்தனைக்கும் தலா 1 மில்லியன் ரூபாய், அதாவது 10 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறது. இதை பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன உடனடியாக அறிவித்திருந்தார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் இந்த கொத்மலை கோர விபத்திலே பலியான அத்தனை பேரது குடும்பங்களுக்கும் தங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்திருக்கின்றனர். இதுபோல மற்றவர்கள் உடனடியாக நலம் பெற்று வர தன்னுடைய வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்திருக்கிறார். வைத்தியர்கள் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இனி ஒரு உயிரிழப்பு இடம்பெற்றுவிடக் கூடாது என்பதை எங்களது அத்தனை பேரது பிரார்த்தனையாகவும் இருக்கிறது. இந்த விபத்துக்கு உடனடியாக கையை நீட்டி இது சரியான முறையில் பாதைகள் பராமரிக்கப்படாதது, அதுபோல வாகனம் சரியான முறையில் பராமரிக்கப்படவில்லை, அரச பேருந்துகள் என்றால் இப்படித்தான், அதுபோல ஓட்டுநர் சரியான முறையில் கவனிக்கவில்லை, சில வேளைகள் அவர் தூக்க கலக்கத்தில் இருந்திருக்கலாம் என்று, ஓவர் கிரவுடட் பேருந்தாக இது அதிகமானோர் ஏற்றிக்கொண்டு சென்றிருக்கலாம் என்று ஒரு சிலர் என்று பல்வேறு காரணங்களை பல பேர் சொல்கிறார்கள். நாங்கள் இதையெல்லாம் தவிர்த்து விடுவோம். விபத்து ஏற்படக்கூடியது. முடியுமானவரை எங்களது கவனையினத்தால் நாங்கள் அவதான சிதறலோடு இருக்கின்ற காரணத்தால் ஏற்படுகின்ற விபத்துக்களை மட்டும் தவிர்த்துக் கொண்டால் போதும். இலங்கையிலே இந்த ஆக்சிடென்ட் ரேட் என்று சொல்லப்படுகின்ற விபத்துக்களின் வீதம் மிக அதிகம். 2023ஆம் ஆண்டு மிக அதிகப்படியாக 2557 பேர் தனியே சாலை விபத்துகளில் மட்டும் உயிரிழந்திருந்தார்கள். கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு இந்த எண்ணிக்கை சற்று குறைவாக இருக்கின்றது. ஆனால் இந்த ஆண்டிலே இப்போதைக்கே 500 பேருக்கு மேலே விபத்துகளிலே உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே சராசரியாக 3 மணித்தியாலங்களுக்கு ஒருவர் இலங்கையிலே விபத்திலே உயிரிழக்கிறார். எனவே அப்படி இருக்கும்போது நாங்கள் எங்களுடைய தவறுகளை இதிலே குறைத்துக் கொள்வது மிக முக்கியமானது. இந்த விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை, கண்டறியப்படுமா தெரியவில்லை. வாகன ஓட்டுநரும் கடுமையான காயங்களுக்கு உள்ளாகி இருந்தார். எனவே இப்போது மனிதர்களின் மதிப்பு, அந்த மனித உயிர்களின் பெருமதி ஆகியவற்றை நாங்கள் சரியான முறையில் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாளில் 3வது விபத்து சம்பவம் இடம்பெற்றிருந்தது ஹேட்டன் பகுதியிலே.
கார் ஒன்று பாதையை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் அந்த காரில் பயணித்த 5 பேர் காயமுற்றிருந்தார்கள். ஆனால் இதிலே 5 பேரில் 3 பேர் பெரியவர்கள். அந்த 3 பேரும் காயமுற்றிருந்தார்கள். 2 குழந்தைகள் பயணித்திருந்தார்கள். குறிப்பாக ஒரு தாய், அவருடைய பெற்றோர், அந்த தாயின் 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகளும் எந்த விதமான காயமும் இல்லாமல் காப்பாற்றப்பட்டிருப்பது ஆச்சரியமானது. ஹட்டன் வட்டவளை பகுதியிலே, கரோலினா எஸ்டேட் பகுதியிலே தான் இந்த கார் பள்ளத்திலே 20 அடி பள்ளத்திலே விழுந்திருக்கிறது. எதிரே வந்த பேருந்து ஒன்றுக்கு இடம் விட்டு ஒதுங்க முற்பட்ட வேளையிலேயே சரிவில் அகப்பட்டு இந்த கார் கீழே விழுந்திருக்கிறது. உடனடியாக செயற்பட்ட மக்கள் அந்த காருக்குள்ளே இருந்தவர்களை காப்பாற்றி இருக்கின்றார்கள். பின்னர் வந்த பாரம் தூக்கி மூலமாக காரும் காப்பாற்றப்பட்டிருக்கிறது, வெளியே எடுக்கப்பட்டிருக்கிறது. பெரிய அளவில் காயங்கள் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த விபத்துக்களை தாங்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டியது அவசியமாகும். இந்த நாளில் இடம்பெற்ற இந்த கொத்மலை பேருந்து விபத்து தான் இலங்கையிலே அண்மை காலத்தில் இடம்பெற்ற மிக கொடூரமான பேருந்து விபத்தாக பதிவாகி இருக்கின்றது, இல்லாவிட்டால் வீதி விபத்தாக பதிவாகி இருக்கின்றது. இப்படிப்பட்ட விபத்துக்கள் ஏற்படாமல் தவிர்த்துக் கொள்வதை நாங்கள் முக்கியமான நோக்கமாக கொள்வோம். இன்று காலை வேளையில் ஒரு காணொலி ஒன்றை பார்த்தேன். இந்த விபத்து செய்தி அறிவதற்கு முதல் சாய்ந்த மருது பகுதியில் நேற்றைய நாளில் இடம்பெற்ற ஒரு மோட்டார் சைக்கிள் விபத்து. கடுமையான வேகத்திலே வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் எதிரே பாதையை கடக்க முற்படுகின்ற இன்னொரு மோட்டார் சைக்கிளோடு மோதுகிறது. பின்னால் வருகின்ற இன்னொருவர் இந்த விபத்தை கண்டு அச்சமுற்று அவர் வேகத்தை குறைக்க முற்பட்டாலும் அவர் வந்த வேகத்துக்கு அவரால் ஈடு கொடுக்க முடியாமல் போய் அவரும் கீழே விடுகிறார். கடுமையான காயங்கள் 3 ஏற்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன். பார்த்துக் கொள்ளுங்கள், பத்திரமாக இருங்கள். தயவு செய்து இந்த வீதி விபத்துக்குள் வந்து எங்களுக்கான பாடமாக இருக்கட்டும். அது அச்சமூட்டுவதாக இருந்தாலும் கூட எங்களுக்கான ஒவ்வொரு பாடங்களாக அமையட்டும். இதன் மூலமாக நாங்கள் வேகத்தை கட்டுப்படுத்தி நிதானமாக முன்னுக்கும் பின்னுக்கும் பார்த்து மற்றவர்களுக்கு இடம் விட்டு வழி கொடுத்து விட்டு கொடுத்து பயணிப்பது மிக முக்கியமானது. எங்களை போன்ற ஒரு நாட்டிலே அவதானமாக இருப்போம். இதேவேளை இந்த நாளில் தங்களுடைய உயிர்களை தொலைத்த அத்தனை பேருக்கும் அஞ்சலிகள். அவர்களை தொலைத்து வேதனையோடு வாடிக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் எங்களுடைய அனுதாபங்கள். அண்மையில் கொழும்பை மட்டுமல்ல, முழு இலங்கையை மட்டுமல்ல, உலகத்தில் எங்கெங்கு தமிழர் வாழ்கின்றார்களோ அந்த இடங்களில் எல்லாம் தமிழ் பேசும் மக்களை உலுப்பிய ஒரு முக்கியமான விடயம் ஒரு பாடசாலை மாணவியின் தற்கொலை. கொழும்பு கொட்டாஞ்சேனையைச் சேர்ந்த டில்ஷி அம்ஷிகா என்ற 15 வயது சிறுமி, அவருக்கு பாடசாலையில் இடம்பெற்ற ஒரு பாலியல் துன்புறுத்தல் சம்பவம் காரணமாக பல்வேறு மன உளைச்சலுக்குள்ளாகி அதற்கு பிறகு தனியார் வகுப்பு நிலையம் ஒன்றில் அவருக்கு பகிரங்கப்படுத்தப்பட்ட அவமானம் இடம்பெற்றதன் காரணமாக பின்னர் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லப்படுகின்ற விடயம். இது சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டு பலது மீது சுமத்தப்பட்டிருந்தது. அண்மையில் மக்களது ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருந்தது. இந்த விடயம் தொடர்பாக நீதியான நேர்மையான விசாரணை இடம்பெற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வந்தாலும் அரசாங்கம் மந்த கதியிலே இதை கொண்டு செல்கின்றது. அதுபோல சில விடயங்களை மூடி மறைக்க பார்க்கிறது என்ற குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் வெளியேயும் இருந்தன. இதையடுத்து நேற்று பிரதமர் ஹரணி அமரசூரிய அந்த குடும்பத்தாரை சந்தித்திருந்தார். போலீசார் இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்று சொல்லப்படும் வேளையில் இன்று வெளியான மற்றொரு முக்கியமான விடயம் மிக முக்கியமான ஆவணம் ஒன்றாக அமைந்திருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகளில் தனியார் வகுப்பு நிலையம் ஒன்றை நடத்துகின்ற ஒருவரும் அந்த நிறுவனத்தின் உரிமையாளரும் சம்பந்தப்பட்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவர்தான் இறுதியாக அந்த சிறுமியின் தற்கொலைக்கான காரணம் என்று சொல்லப்பட்ட வேளையில் அந்த தனியார் கல்வி நிறுவனத்தின் உரிமையாளர் சிவானந்த ராஜா என்று அழைக்கப்படுபவர் நேற்று முன்தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்று இது பற்றிய முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருந்தார். தன்னை தேவையில்லாமல் இந்த சம்பவத்திலே சம்பந்தப்படுத்துகின்றார்கள் என்று. இன்று அவரை பற்றி ஒரு முக்கியமான விடயம் வெளியாகி இருக்கிறது. இவர் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிட்டவர். இது மட்டுமல்லாமல் தேசிய மக்கள் சக்தியின் வடகொழும்பு அமைப்பாளர். இதை அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலும் தெரிவித்திருந்தார். அவர் இந்த சம்பவத்தில் தனக்கு நேரடியாக எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, அந்த சிறுமியோடு தான் பேசியதே இல்லை என்று குறிப்பிட்டு பிறகு ஒரு சில சந்தர்ப்பங்களில் தான் சந்தித்தது பேசியதை பற்றியெல்லாம் குறிப்பிட்டிருந்தார். தனக்கு இந்த குற்றத்திலே சம்பந்தம் கிடையாது என்று சொல்லி அவர் தெளிவாக ஊடகங்களுக்கு தன்னுடைய தகவலை வழங்கியிருந்தார். அந்த பேட்டி சமூக வலைத்தளங்களிலே பல்வேறு விதமாக பகிரப்பட்டு வந்தது. ஒரு தனியார் தொலைக்காட்சியும் அதுதான் அதிகமாக அந்த விடயங்களை கையாண்டிருந்தது, இல்லாவிட்டால் அவருடைய முழுமையான அந்த பேட்டியை வழங்கியிருந்தது. அதுக்கு பிறகு இந்த பேட்டி தேசிய மக்கள் சக்தியின், அதாவது NPP என்று அழைக்கப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தியின் உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் பக்கத்திலே பதிவிடப்பட்டிருந்தது. இந்த பதிவிடப்பட்டது மட்டுமல்லாமல் ஸ்பான்சர்ட் என்று சொல்வார்கள், அனுசரணை காசு கட்டி அதிகமாக அது மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கப்படலாம். எங்கெங்கு தமிழ் மக்கள் இல்லாவிட்டால் இதை பார்க்கக்கூடியவர்கள், இதன் மூலமாக பயனை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள், இல்லாவிட்டால் இந்த விவரங்களை அறிவதன் மூலமாக இந்த செய்திகளை தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் பணம் கட்டி இது ஸ்பான்சர் செய்யப்படலாம். தேர்தல் கால விளம்பரங்கள் உங்களுக்கு தெரியும். அதுபோல சில தனியார் நிறுவனங்களின் விளம்பரங்கள், சில பொருட்கள் சேவைகளின் விளம்பரங்கள், சில நிகழ்ச்சிகளின் விளம்பரங்கள் எல்லாம் அவ்வாறுதான் ஃபேஸ்புக் ஆட்ஸாக வரும். இதிலே தேசிய மக்கள் சக்தியினால் பணம் செலுத்தப்பட்டு $100 தொடக்கம் $200 வரை பணம் செலுத்தப்பட்டு 2 நாட்களுக்கு 10ஆம் தேதியும் இன்று 11ஆம் தேதியும்
இது விளம்பரம் கொடுக்கப்பட்டு இவருடைய பேட்டி தேசிய மக்கள் சக்தியினால் கட்சியினால் பணம் வழங்கப்பட்டு அவருடைய விளக்கம் சமூக வலைத்தளத்திலே விளம்பரப்படுத்தப்படுகிறது. எங்கே? ஃபேஸ்புக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும். தமிழர் வாழும் இடங்களுக்கெல்லாம் அந்த விளம்பரம் சென்று சேர்வது போல இந்த பணம் கட்டி விளம்பரம் செய்யப்பட்டிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி ஒரு நேர்மையான கட்சியாக இருந்தால் தன்னுடைய கட்சிக்காரர் மீது குற்றம் சுமத்தப்படும் போது அவரிடம் குற்றம் இல்லை என்று குறிப்பிட்டாலும் அதை நீதி விசாரணையின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் கட்சி ஒரு ஒழுக்காற்று விசாரணை ஒன்றை நடத்தி இந்த விடயங்களை வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் முதலிலேயே உடனடியாக லக்ஷ்மண் நிபுணராட்சி என்று அழைக்கப்படுகின்ற கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக அமைச்சர், இப்படியான விடயங்களில் அவருக்கு சம்பந்தமே இல்லை, இதில் சிவானந்த ராஜா சம்பந்தப்படவே இல்லை என்று தெளிவாக ஆரம்பத்திலே சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் அதுக்கான உறுதிப்படுத்தல்களை அவர்கள் வழங்கவில்லை. இப்போது பார்த்தால் நேர்மையாக இந்த விடயத்தை விசாரிக்க வேண்டிய அரசாங்கத்தில் உள்ள ஆளும் தரப்பு கட்சி தன்னுடைய கட்சிக்காரர் வழங்கிய அந்த விளக்கத்தை காசு கட்டி விளம்பரம் செய்கின்ற அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் இதன் பின்னால் இருக்கின்ற நேர்மை என்ன என்ற கேள்வி இங்கே எழுப்பப்படுகிறது. இப்படி இருக்கும்போது இவர்களும் எப்படியான நேர்மை எதிர்பார்க்க முடியும் என்பதுதான் பல பேரது கேள்வி. இந்த விடயத்தை முதலில் பகிரங்கப்படுத்தியவர் மக்கள் போராட்ட இயக்கத்தின் செயற்பாட்டாளரான ரஜீவ்காந்த். அவர் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் இது பற்றி ஆதாரத்தோடு பதிந்திருந்தார். நான் அந்த இணைப்புக்கு சென்றதை பார்த்திருந்தேன். ஆமாம், அதில் ஃபேஸ்புக்கிலே பணம் கட்டி பதிக்கப்பட்டதுக்கான முழுமையான ஆதாரம் பதிக்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விடயமாக அண்மை காலத்தில் தேசிய மக்கள் சக்தியின் விளம்பரங்கள், அதாவது 2024ஆம் ஆண்டிலிருந்து இதன் விளம்பரங்களுக்காக அவர்கள் செலவழித்த தொகை $16,288 அமெரிக்க டாலராக இருக்கிறது. எனவே சாதாரண கட்சி கிடையாது. டில்வின் செல்வா முன்பொரு தடவை மேடையிலே சொன்னது போல மாதம் ஒன்றுக்கு இலங்கைக்கு தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் $2 பில்லியன் சும்மா ஈட்டி கொடுக்க முடியும், வெளிநாடுகளில் உள்ள தங்களது ஆதரவாளர்களே அந்த பணத்தை வழங்குவார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். பார்க்க போனால் அவர்களது ஆதரவில் தான் இந்த கட்சி ஓடிக்கொண்டிருக்கிறது போல தெரிகிறது என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். இந்த விடயத்தில் இப்போது குறிப்பாக தங்களுடைய கட்சிக்கார் ஒருவரும் சம்பந்தப்பட்டிருப்பது தெளிவாக தெரிகின்ற விதத்தில் அவரை காப்பாற்றுவதற்காக எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த கட்சி இப்போது பணம் கட்டி ஃபேஸ்புக்கிலே விளம்பரம் செய்வது போல இன்னும் எந்தெந்த விடயங்களையும் இது எடுக்கலாம் என்ற அடிப்படையில் இப்பொழுது டிரான்ஸ்பரன்சி என்று சொல்லப்படுகிற வெளிப்படைத்தன்மை இதில் இருக்காது என்று தெளிவாக தெரிகிறது. எனவே வழமையாக நேர்மையை பற்றி பேசுகின்ற நேர்மையின் ஆட்சி, சட்டத்தின் ஆட்சி நிலவும் என்று சொல்லி உறுதி வழங்கிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் கவனத்துக்கு இது கூடுமான விரைவில் கொண்டு வரப்படுவது நல்லது என்று நாங்கள் நம்புகிறோம். இல்லாவிட்டால் இந்த சிறுமியின் கொலை என்றுதானே சொல்ல வேண்டும். சமூகத்தினால் அவர் கொலை செய்யப்பட்டார், இந்த சம்பவங்களினால் அவர் கொலை செய்யப்பட்டார். எனவே இந்த சிறுமியின் மரணத்துக்கு சரியான நீதி கிடைக்காமலே போகலாம். இன்னொரு பக்கம் பாடசாலை அதிபர் தரப்பிலிருந்து வழங்கப்பட்ட ஒரு விளக்கமும் இப்பொழுது வெளியே வந்திருக்கிறது. அவர் பாடசாலையிலிருந்து இந்த விடயத்தை கோட்ட பணிமனைக்கு அனுப்பியதாகவும் அங்கே இருந்து கல்வி அமைச்சர் மூலமாக தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. கடந்த காலத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவாகி பின்னர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது. கடந்த வருடத்தின் இறுதிப் பகுதியில் இடம்பெற்றிருந்தது என்ற விடயத்தையும் இங்கே குறிப்பிட்டு காண்பிக்க வேண்டும். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பாக ஆசிரியர் சங்கமும் தலையிட்டதை அடுத்துதான் இந்த விடயம் பெற்றோர்களால் சரியான முறையில் ஊடக சந்திப்பு மூலமாக வெளியே கொண்டு வரப்பட்டது, மாணவியின் தற்கொலையை பிறகு. எனவே ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இந்த விடயத்தில் மிக உறுதியாக இருக்கிறார். காரணம், ஏனைய ஆசிரியர்களுக்கு இதன் மூலமாக களங்கம் வந்துவிடக்கூடாது. உண்மைதானே? ஒரு ஆசிரியர் குற்றம் இழைத்தவராக இப்பொழுது குற்றம் சுமத்தப்படுகின்ற வேளையில் போலீசார் இந்த விசாரணைகளில் அந்த சிறுமி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டது என்றும் மேலதிக விசாரணைகளை தாங்கள் நடத்தி வருவதாக சொல்லியிருக்கின்ற சூழ்நிலையில் JMO சொல்லப்படுகிற அரசு மருத்துவ அதிகாரியின் சான்றிதழின் அடிப்படையில் அந்த சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயத்தையும் வைத்து பார்க்கும்போது ஒரு ஆசிரியர் மீது குற்றம் சுமத்தப்பட்டால் அது முழு ஆசிரியரையும் பாதிப்பதாக அமைந்துவிடக்கூடாது. இதுபோல பாடசாலை அதிபர்களும் குற்றம் சுமத்தப்பட்டால் அது அந்த பாடசாலையின் பெயருக்கும் களங்கம் விளைவிக்க கூடாது. அனைத்து தமிழ் பாடசாலைகளுக்கும் இல்லாவிட்டால் அனைத்து பாடசாலைகளுக்கும் இந்த பாதிப்பு வந்துவிடக்கூடாது. எனவேதான் ஆசிரியர் சங்கம் இந்த விடயத்தில் துரித கதியில் செயற்பட்டு முழுமையான நீதி ஒன்றை பெற்றுக் கொடுக்க சரியான வெளிப்படையான விசாரணை, யாருக்கும் பாதிப்பில்லாத விசாரணை இடம்பெற வேண்டும் என்று முயன்று வருகிறது. ஆனால் ஆசிரியர் சங்கத்தின் சிரேஷ்ட உறுப்பினர் ஒரு ஆசிரியை, அவர் முதல் முறையாக இந்த ஊடக சந்திப்புகளை ஏற்பாடு செய்திருந்த ஒருவர், அவர் குறிப்பிடுகிறார், அந்த நாளில் சிறுமிக்கு நீதி வேண்டி இடம்பெற்ற கொட்டாஞ்சேனையிலும் பாடசாலைக்கு முன்னாலும் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது பல ஆசிரியர்களும் கலந்து கொண்டிருந்தார். அந்த ஆசிரியர்களுக்கு மறைமுகமான நேரடியான மிரட்டல்கள் இப்பொழுது வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிடுகின்றார். பல்வேறு வாட்ஸ்அப் குழுமங்கள் உருவாக்கப்பட்டு அதுபோல பல்வேறு தனிநபர்கள் வேறு வேறு விதமாக எல்லாம் அந்த வந்திருந்த ஆசிரியர்களுக்கு தங்களுடைய மிரட்டல்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. நேற்றைய நாளில் ஏற்கனவே இது பற்றி ஒரு மனித உரிமைகள் சட்ட அமைப்பு
இந்த வாட்ஸ்அப் குழுமங்கள் குறித்து இப்பொழுது போலீசாரிடம் முறையிட்டிருப்பதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு இது பற்றி முறைப்பாடுகளை வழங்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்ததை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். எனவே போலீசாரும் சட்டமும் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் இந்த விடயத்தில் இப்பொழுது விழிப்பாக இருக்கிறது. உங்களுக்கும் ஏதாவது தகவல்கள் இது பற்றி தெரிந்தால் 109 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு தாராளமாக 3 மொழிகளிலும் உங்களுடைய சாட்சியங்களையோ இல்லாவிட்டால் உங்களிடம் உள்ள ஆதாரங்களையோ நீங்கள் வழங்கலாம். செல்வி டில்ஷி அம்ஷிகா அவர்களுக்கு இவ்வாறான ஒரு அசம்பாவிதம் நடந்து இன்றோடு 12 நாட்கள் ஆகின்றன. இவ்வாறான ஒரு முறையற்ற ஒரு மிலேச்சத்தனமான சம்பவத்தை கண்டித்து இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதிநிதியாக இந்த மாணவருக்கு எதிராக நடந்த இந்த துக்ககரமான சம்பவத்திற்காக குரல் கொடுக்கும் ஆசிரியர்களுக்கு முறையற்ற விதத்திலே பல்வேறு குழுக்களை அமைத்து அதனூடாக இந்த விடயமானது சட்ட ரீதியாக இன்று புலனாய்வுத்துறைக்கு ஒப்படைக்கப்பட்டு சட்டத்தினூடாக முன்னெடுக்கப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே பல்வேறு வழிகளில் தனிப்பட்ட தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்தி இந்த விடயத்தில் முன்னின்று செயற்படுகின்ற குறிப்பாக ஆசிரியர்களுக்கு அவர்களுடைய தனித்துவத்தை மீறும் வகையில் அவர்களுக்கு சொந்த வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையிலே பல்வேறு வகையில் விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடயத்தை நான் பெண்கள் மற்றும் சிறுவர் அமைச்சுக்கு பொறுப்பாக இருக்கின்ற கௌரவ அமைச்சர் சரோஜினி அவர்களுடைய நேரடி கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். இவ்வாறு விடயங்களை, அதாவது இந்த வழக்கிலே இந்த சம்பவத்தில் ஒரு நீடித்த விசாரணை நீடித்த தீர்ப்புக்கு காலம் செல்லும் பொழுது இவ்வாறான பல விடயங்களை பிழை செய்தவர்கள் முன்னெடுப்பதற்கு ஏதுவாக அமையும். எனவே நாம் இந்த சந்தர்ப்பத்தில் மிகவும் பொறுப்புடன் நான் கூறிக்கொள்கின்றேன், இலங்கை ஆசிரியர் சங்கமானது நாடளாவிய ரீதியிலே மிக பலம் பொருந்திய ஒரு ஆசிரியர் சங்கம். எனவே எமது பாடசாலை கட்டமைப்பிலே அதிபர்களுக்கோ ஆசிரியர்களுக்கோ குறிப்பாக மாணவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமாக இருந்தால் ஒருமித்து குரல் கொடுப்போம். எனவே இது சரியான முறையில் இந்த வழக்கை கொண்டு செல்வதற்கும் வேறு குறுக்கீடுகள் திசை திருப்பல்கள் இல்லாமல் இந்த ஃபேஸ்புக் அட்ஸ் போன்ற விடயங்கள் இல்லாமல் இல்லாவிட்டால் அவை இருந்தாலும் கூட நேர்மையாக இந்த வழக்கு விசாரணை நடைபெறுவதற்கு உதவியாக இருக்கு. இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற இன அழிப்பு தொடர்பாக தொடர்ச்சியாக தன்னுடைய ஆதரவை தமிழ் மக்களுக்கான தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்தி வருகின்ற நாடு கனடா. அந்த கனடா நாட்டில் ஏராளமான தமிழ் மக்கள் வாழ்கின்றார்கள் என்பது ஒரு பக்கம் இருக்கு. அண்மையில் இலங்கையைச் சேர்ந்த அகதியாக ஈழத்திலிருந்து புறப்பட்டு கனடாவுக்கு சென்று அங்கே தன்னுடைய உயர்கல்வியை கற்று இப்பொழுது கனடாவுக்கு தன்னுடைய சேவையை வழங்கி சட்டத்துறையிலும் வர்த்தகத்துறையிலும் கனடாவை முன்னேற்றுவதற்கு தன்னுடைய பங்களிப்பை வழங்கியிருக்கின்ற கரி ஆனந்த் சங்கருக்கு நீதி அமைச்சு பதவியும் வழங்கி அழகு பார்த்தது. அவர் மட்டுமல்ல, கனடாவில் உள்ள ஏராளமான தமிழர் ஈழத் தமிழர்களுக்கு அங்கே மிக முக்கியமான இடங்களை வழங்கி இருக்கிறது. வந்தாரை வாழ வைக்கும் கனடா என்று நாங்கள் சொல்லலாம். அந்த கனடா தொடர்ச்சியாக இந்த இன அழிப்பு தொடர்பாக பொறுப்பு குரலை இலங்கை அரசாங்கத்துக்கு வலியுறுத்தி கொண்டே வருகிறது. அப்படி இருக்கும்போது நேற்றைய நாளில் கனடாவின் பிராம்ப்டன் நகரில் இலங்கையில் இடம்பெற்ற தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பு தொடர்பான அடையாள சின்னம் ஒன்று நிறுவப்பட்டிருக்கிறது. தமிழ் ஜெனோசைட் மான்யூமெண்ட் என்று அழைக்கப்படுகின்ற அந்த இனவழிப்பு சின்னத்தை கனடாவின் பிராம்ப்டன் நகரத்தின் மேயர் பேட்ரிக் பிரவுன் திறந்து வைத்திருந்தார். Thank you to Brampton, Patrick Brown, to do the honors of unveiling the monument. We will now all join together to witness the historical unveiling. இந்த நிகழ்வு மிக உணர்வுபூர்வமாக மக்கள் பல பேரும் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வாக, குறிப்பாக ஈழத் தமிழருக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு வெற்றியாக நாங்கள் இந்த இனவழிப்பு நடைபெற்ற ஒரு காலத்திலே நாங்கள் ஓரளவுக்காவது ஆறுதல் படக்கூடிய ஒரு விடயம். இது வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இடம்பெறவிருக்கிறது. இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறுகின்ற நிகழ்வு இந்த நாளில் யாழ்ப்பாணத்தில் சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டாயிற்று. அப்படி இருக்கும்போது இந்த நினைவு சின்னம் இந்த நாளில் திறந்து வைக்கப்பட்ட இந்த நிகழ்வை பற்றி கரி ஆனந்த சங்கரி தன்னுடைய பதிவிலே சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நினைவு சின்னத்தின் முக்கியத்துவம் என்ன என்றால், கனடா தமிழர்களது பாரம்பரிய பூமி அதுதான்.
அங்கே இன அழிப்பு இடம்பெற்றது என்பதை ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்லி வருகின்ற ஒரு நாடு. அப்படி இருக்கும்போது கனடாவின் பிரம்டன் நகரில் இந்த தமிழர் நினைவழிப்பு சின்னமானது நிறுவப்பட்டிருப்பது இப்போது கனடாவில் தமிழர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரும் அங்கீகாரத்தை வழங்கியதாக இருக்கிறது. 4வது தடவையாக கனடா நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ள கேரி ஆனந்த சங்கரி அவர்களது முன்னெடுப்பிலே கனடிய தமிழர்களின் தேசிய கவுன்சில், அதாவது NCCT, பிரம்டன் தமிழ்ச்சங்கம் ஆகியவற்றின் பெருந்துணையோடு பிரம்டன் நகர மேயர் பேட்ரிக் பிரவுன் அவர்களால் நேற்று இந்த நினைவு சின்னம் திறந்து வைக்கப்பட்டது. இதிலே கேரி ஆனந்த சங்கரி தன்னுடைய சமூக வலைத்தளத்திலே இலங்கை அரசாங்கத்தால் தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலையின் போது கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான அப்பாவி உயிர்களுக்கு இந்த நினைவு சின்னம் ஒரு அடையாளமாக நிற்கிறது. உலகெங்கிலும் உள்ள தமிழ் சமூகங்களின் வலிமை மற்றும் மீள்தன்மையையும் இது மதிக்கிறது. அவர்களின் அர்ப்பணிப்பு வாதங்கள் நம்மை இந்த தருணத்துக்கு கொண்டு வந்துள்ளன என்று குறிப்பிட்டு இதை திறந்து வைக்க உதவிய சங்கங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து பேட்ரிக் பிரவுன் அவர்களுக்கும் அவரது அழுத்தமான உதவிக்கும் ஆதரவுக்கும் தன்னுடைய நன்றிகளை தெரிவித்திருக்கிறார். இதேவேளை இந்த நினைவு சின்னம் நிறுவப்படுவதற்கும் கடந்த காலங்களில் கனடாவிலே குறிப்பாக பிராம்டன் போன்ற இடங்களிலே இந்த நினைவேந்தல் வாரம் அனுஷ்டிக்கப்படுவதற்கும் இலங்கை அரசாங்கம் தன்னுடைய கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தது. ராஜதந்திர ரீதியிலும் முன்னைய அரசாங்கங்கள் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தன. கனடாவின் பல்வேறு நகரங்களில் உள்ள சிங்களவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை எல்லாம் வெளிப்படுத்தியிருந்தார்கள். ஆனால் அதையெல்லாம் ஒரு பொருட்டாக கருதாமல் தமிழர்களுக்கு நடந்த அநீதிக்கு கட்டாயமாக நீதி கிடைக்க வேண்டும் என்று கனடா வலியுறுத்தி இருப்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஓரளவு ஆறுதலான விடயம். நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். இலங்கை மின்சார சபையின் தலைவராக கடந்த செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பதவியேற்ற பிறகு நியமிக்கப்பட்டிருந்த டாக்டர் திலக் சியம்பலாபிட்டிய தன்னுடைய பதவி விலகலை அறிவித்திருக்கிறார். அவருடைய பதவி விலகல் கடிதம் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. தான் ஒரு சிறிது காலத்துக்கே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களது வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு சிறிது காலத்துக்கே தனது பதவி ஏற்றுக்கொண்டதாகவும் தனிப்பட்ட காரணங்களுக்காக தனது பதவி விலகலை இப்பொழுது கையெழுத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். டாக்டர் திலக் சியம்பலாபிட்டிய தனக்கு குடும்பம் இருக்கிறது, அதை பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு தனக்கு இருக்கிறது. இது மட்டுமில்லாமல் இலங்கை மின்சார சபையிலே தேர்ந்த அனுபவம் பெற்ற பல நிபுணர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் இந்த கடமையை பார்த்துக் கொள்வார்கள் என்று தான் நம்புவதாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இவரது பதவி விலகல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட செய்தி வந்து ஒரு சில மணித்தியாலங்களில் இன்னும் ஒரு பரபரப்பான செய்தி வெளியாகி இருக்கிறது. மின்சார கட்டண சீர்திருத்தம் தொடர்பான விடயங்களை இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு கையெழுத்தது தொடர்பான விடயம் அது. இந்த மின் கட்டண சீர்திருத்தம் தொடர்பான முன்மொழிவுகளை இலங்கை மின்சார சபை இப்பொழுது கையெழுத்திருக்கிறது. இதிலே இம்முறை மின் கட்டண அதிகரிப்பு இடம்பெறும் என்று சொல்லி அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்ட விடயமும் உள்ளடங்கியிருக்கிறது. வருகின்ற ஜூன் மாதம் அளவில் இந்த மின் கட்டண உயர்வை எதிர்பார்க்கலாம் என்று ஜனாதிபதி எதிர்வு கூறியிருந்தார். வருடத்தில் 2 மின் கட்டண சீராக்கங்கள் இடம்பெறும். கடந்த முறை மின் கட்டணம் குறைக்கப்பட்டது, எனவே ஜனவரி மாதத்தில். எனவே இந்த முறை ஜூன் மாதத்தில் அல்லது ஜூலை மாதத்தில் இந்த மின் கட்டண உயர்வை எதிர்பார்க்கலாம் என்று ஊகிக்கப்பட்ட வேளையில் இப்பொழுது இந்த மின் கட்டண சீராக்கம் பற்றிய முன்மொழிவுகள் வழங்கப்படுகின்றன. இது பற்றிய சர்ச்சைகளும் இன்றைய மின்சார சபை தலைவரின் விலகலும் ஒன்றோடு தொடர்பட்டனவா என்ற பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. இதுவேளை இம்முறை மின் உற்பத்திக்கு செலவாகும் தொகை அதுபோல மின் கட்டணம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே மின் கட்டணம் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று வழக்கமாக இருக்கின்ற விடயம். ஆனால் இம்முறை இது கடந்த முறை இதுக்கான செலவு அதிகமாக இருந்ததாகவும் எனவே உற்பத்தி செலவு அதிகரித்த காரணத்தால் அதை ஈடுகட்டுவதற்கு கட்டண அதிகரிப்பு இடம்பெற வேண்டும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். அதே போல அதற்கேற்றது போல அந்த உற்பத்தி செலவு விகிதத்துக்கு ஏற்றது போலவே இந்த மின்கட்டண சீராக்கத்தை மேற்கொள்ளுமாறு சர்வதேச நாணய நிதியமும் குறிப்பிட்டிருந்தது. இப்போது சர்வதேச நாணய நிதியத்தின் 5வது தவணை விடுவிப்புக்கு மின் கட்டண திருத்த நிர்ணய முறையை சிறந்த முறையில் தயாரிக்க வேண்டும் என்று சர்வதேச நாணய சபை வலியுறுத்தியிருந்த வேளையில் தான் ஜனாதிபதியும் இந்த விடயத்துக்கு ஏற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இப்பொழுது மின்கட்டண உயர்வு பற்றிய உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி வெகு விரைவில் வெளியாகும் என்று நாங்கள் பார்த்திருக்கலாம். இறுதியாக இப்பொழுது இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை, கொழும்பு மாநகர அரசியல், கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி யாருக்கு? இந்த கேள்வி பிரதானமான கேள்வி. தேசிய மக்கள் சக்தி தான் அதிகமான ஆசனங்களை கைப்பற்றியிருந்தது. என்றாலும் எதிர்க்கட்சிகள் அத்தனையும் சேர்ந்து அதைவிட அதிகமான ஆசனங்களை கொண்டிருக்கின்றன. அறுதி பெரும்பான்மையை தேசிய மக்கள் சக்தியினால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நாடு முழுவதும் 265 உள்ளூராட்சி சபைகளை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியிருந்தாலும் அதில் 126 சபைகளில் மாத்திரமே அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி செய்ய முடியும். ஏனைய இடங்களில் ஒன்று தேசிய மக்கள் சக்தி யாருடைய கூட்டணியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதை பற்றி கடந்த நாட்களில் சொல்லியிருந்தேன். குறிப்பாக சுயேட்சை குழுக்களிடமும் சுயேட்சை வேட்பாளர்கள் மட்டுமல்ல, இப்பொழுது சில கட்சிகளோடும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதை பற்றி சொல்லியிருந்தேன். இதற்கு கட்சிகளுக்கிடையே இழுபறி, குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியின் கூட்டணி கட்சிகளுக்கிடையே இழுபறி. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் கொழும்பு மாநகர சபை கிட்டத்தட்ட கைவிடப்பட்டாயிற்று. அது எதிர்க்கட்சிகள் தான் கூட்டாக சேர்ந்து ஆட்சி அமைக்கப் போகின்றன என்று பேசப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி, இந்த 2 கட்சிகளுக்கு இடையிலும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு இடையிலும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக சொல்லப்படுது. ஆனால் இன்னமும் அந்த பேச்சுவார்த்தைகள் முற்றுப்பெறவில்லை என்ற அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி மீண்டும் ஒரு தடவை முயற்சி செய்து பார்ப்பதாக இருக்கிறது. இதிலே ஐக்கிய மக்கள் சக்தியின்
மேயர் வேட்பாளராக வந்த ருவாய்ஸ் ஹனீஃபா இம்முறை தன்னுடைய வட்டாரத்திலே தோல்வியடைந்து விட்டார் என்ற அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி உரிமை கோரியிருந்தது பற்றி அமைச்சர் நலிந்த ஜெயதிச அண்மையில் தெரிவித்திருந்தார். தேசிய மக்கள் சக்தி இதற்கான உரிமை கோருவதாக இருந்தாலும் அவர்களிடம் முழுமையான பெரும்பான்மை கிடையாது. அதை பெற்றுக்கொள்வதற்கு யாருடனாவது கூட்டணி வைக்கலாமா என்பது குறித்து உதிரி கட்சிகள் இல்லாவிட்டால் உதிரி ஆசனங்களை பெற்றுக்கொண்ட வேட்பாளர்களோடு இப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. ஐக்கிய மக்கள் சக்தியும் இதை விடுவதாக இல்லை. அப்படியாக இருந்தால் திருவுளச்சீட்டு மூலமாக முதலாவது சபை அமர்வின் போது தலைவரை தெரிவு செய்யலாம். எனவே பெரும்பான்மை உள்ளவர்கள் ஆட்சியை பிடித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு இடுபர் நிலையிலேயே இப்பொழுது இருக்கிறது. அடுத்து வருகின்ற நாட்கள் இதை பற்றி பேசக்கூடிய நாட்களாக இருக்கும் என்று பார்த்தால் நீண்ட விடுமுறை 3 நாட்கள் இந்த வெசாக் விடுமுறையாக இருக்க போகிறது. 2 நாட்கள் தான் வெசாக் தினங்கள். ஆனால் 3வது நாளும் அப்படியான விடுமுறை நாளாக இருக்க வியாழக்கிழமை அளவிலே இது பற்றிய இறுதி தீர்மானம் ஒன்று எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதை பற்றிய விடயம் தெரிய வந்தவுடன் உங்களுக்கு அறிய தர காத்திருக்கிறேன். இன்றைய செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவை எதிர்பார்க்கப்படுகின்றன. அதுபோல உரையாடல்களை நாங்கள் தொடர்வோம். மீண்டும் சந்திப்போம்.